போலாமா? நீங்க ஒரு இறை இல்லம் இடிக்கப்பட்ட நாளில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. பெண்களை முன்னாடி விட்டு ஆண்கள்லாம் கொஞ்சம் பின்னால போயிங்க, அப்படியே சப்பு கட்டி நின்றுங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னிலை வகிக்கும் மாவட்ட கழக செயலாளர் நவாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் குத்துபுதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாவட்ட பொருளாளர் சாகுல் ஹமீத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ஜீவபாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பு சகோதரர் பெரியார் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில பிரதிநிதி ஜஃபருல்லா அவர்களை அழைக்கின்றோம். செயற்குழு உறுப்பினர் முத்துப்பேட்டை நைனா முகமது அப்பா அவர்களையும் அழைக்கின்றோம். இஸ்லாமிய பிரச்சார பேரவையுடைய மாவட்ட பொருளாளர் மௌலவி DS அகமது அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பிடுவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக நமது நாயகம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தபைய தாபியின்கள் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் குறிப்பாக காவல்துறை பத்திரிகையாளர்கள் உளவுத்துறை மற்றும் ஒவ்வொரு வருடமும் இவர்கள் டிசம்பர் 6 அன்று ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்களே, என்னத்தான் பேசுகிறார்கள் என்று கேட்பதற்காக ஆங்காங்கே குழுமி இருக்கும் பொதுமக்கள் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்பட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். முதலாவதாக இஸ்லாமிய பிரச்சார பேரவையுடைய
மாவட்ட பொருளாளர் BS அகமது அவர்கள் திருக்குர்ஆன் விளக்க உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் தன் திருமறையில் கூறுகின்றான். அதன் அடிப்படையில் நாம் பொறுமையோடு இருப்போம், இன்னல்களை சகித்துக் கொள்வோம், அல்லாஹ்வுக்கு படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடப்போம். அதன் மூலமாக வெற்றி என்பது நம்மை தேடி வரும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டன கோஷங்களை எழுப்பி தொடங்கி வைக்க வருமாறு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் நவாஸ் அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்புவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓங்கி செல்வோம் முறக்க செல்வோம், ஓங்கி செல்வோம் முறக்க சொல்வோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஓங்கி செல்வோம் முறக்க செல்வோம், ஓங்கி சொல்வோம் உறக்க சொல்வோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஓங்குகவே 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 ஓங்குகவே. மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே. நீங்குகவே நீங்குகவே மதவெறியாட்டம் நீங்குகவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமுமுகவின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமுமுகவின் ஆர்ப்பாட்டம். வெளியே வளர்க்கும் சதிகளை எதிர்க்கும் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம், வெளியே வளர்க்கும் சதிகளை வளர்க்கும் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். நீதி எங்க 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 இழந்து நிற்கும் சமுதாயத்திற்கு, எழுந்து நிற்கும் சமுதாயத்திற்கு, இழந்து நிற்கும் சமுதாயத்திற்கு எழுந்து நிற்கும் சமுதாயத்திற்கு நீதி எங்க நீதி எங்க நீதி எங்க நீதி எங்க நியாயம் எங்க நியாயம் எங்க நியாயம் எங்க நியாயம் எங்க காயம்பட்ட சமூகத்திற்கு, காயம் பட்டும் சமூகத்துக்கு நியாயம் எங்க நியாயம் எங்க நியாயம் எங்க நியாயம் எங்க கட்டு கதையை அவிழ்த்து விட்டு அழித்து விட்டு கட்டிய பள்ளியை இடித்தாரே, பள்ளியை இடித்தாயே, கட்டு கதையை அவிழ்த்து விட்டு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு கட்டிய பள்ளியை இடித்தார்கள். கட்டிய பள்ளியை இடித்தார்கள். நீதி எங்க நீதி எங்க நீதி எங்க நீதி எங்க இழந்து நிற்கும் சமுதாயத்திற்கு, எழுந்து நிற்கும் சமுதாயத்திற்கு நீதி எங்க நீதி எங்க நீதி எங்க நீதி எங்க அங்க போயிடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பாபர் மசீதி இடிக்கப்பட்ட இந்த நாளில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி அன்று அந்த நீதிமன்றங்கள் சொன்ன தீர்ப்பை ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் அது 450 ஆண்டு காலம் ஒரு வழிபாட்டு தலமாக, ஒரு பள்ளிவாசலாக இருந்த ஒரு இடத்தை சில சங் பரிவார்கள் கும்பல், ஒரு குரங்கு கும்பல் அன்று உச்சநீதிமன்றம், இராணுவம், ஊபியுடைய காவல்துறை அனைவர்களும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அப்பட்டமான சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அந்த ஒரு வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டது. அந்த வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்ட பொழுது கூட
நாம் அமைதியாக உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்காக நாம் கட்டுப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அந்த இடிக்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாபர் மஸ்ஜித் என்ற பள்ளிவாசலை அறக்க கும்பல் இடிக்கப்பட்ட நாளை மக்களுக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சொல்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கடமைப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. பாபர் மசூதி ராமர் கோவில் இடிக்கப்பட்டு அங்கே பாபர் மசூதி கட்டப்பட்டது என்று தீர்ப்பு வரவில்லை. பாபர் மசூதிக்கு கீழ் தடவியல் ஆய்வாளர்கள் சொன்ன வார்த்தை, பாபர் மசூதிக்கு கீழ் கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடிக்கு கீழ் எந்த ஒரு கட்டிடமும் அங்கு இல்லை. அதே உயர் நீதிமன்றம் இடிக்கப்பட்டது ஒரு பயங்கரவாத செயல், இடிக்கப்பட்டவர்கள் ஒரு குற்றவாளிகளே. அதே வேளையில் பெரும்பான்மையான மத நம்பிக்கையின் அடிப்படையில், பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கு ராமர் கோயில் கட்டுவதற்கு தான் இடம் கொடுக்கப்பட்டதை தவிர ராமர் கோவில் இடிக்கப்பட்டு அங்கு பாபர் மசூதி கட்டப்படவில்லை என்பதை அன்றே உயர் நீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டது. இது ஒரு பெருமறை இருக்க, அன்று இடிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் குற்றவாளிகள் என்று சொன்ன உயர் நீதிமன்றம் இதுவரை குற்றவாளிக்கு கொடுத்த தண்டனை என்ன? அதோடு முடிந்து விட்டதா? ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட உத்தரப்பிரதேசத்துடைய துணை முதல்வர் அயோத்தி பாபர் மசூதி பிரச்சனை முடிவு பெற்றது. அந்த ராமர் கோயில் கட்டப்பட இருக்கின்றது. அடுத்தது எங்களுடைய இலக்கு காசி என்கிறான். அவன் ஒரு துணை முதல்வர் என்று சொல்வதற்கு கூட லாயக்கு இல்லாத இந்திய ஜனநாயக நாட்டிலே நாம் வாழ்வது வெட்ககரமானது என்பதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு, இந்தியா என்பது மதச்சார்பின்மைக்கு அப்பாற்பட்ட நாடு என்பதை இங்கே உள்ள உளவுத்துறைகள் நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். மத்திய அரசு ஏதோ இன்று ஊப்பியில் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் அங்கு மத துவேஷத்தை பயன்படுத்தி அங்கு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று மீண்டும் முதல்வர் ஆகிவிடலாம் என்ற கனவில் தான் இது போன்ற அறிவிப்புகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதே தென்னகத்தில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் அவர்களுடைய பசப்பு வார்த்தைகள் இங்கு எடுபடுமா? எடுபடாது தோழர்களே. இது திராவிட மண், பெரியார் காட்டி தந்த மண் என்பதை இங்கு நினைவு கூற கடமைப்பட்டு, அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில விவசாய அணி செயலாளர் அன்பு சகோதரர் HMD ரஹமத்துல்லா அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கின்றேன். அளவற்ற அல்லாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இங்கே இழந்த உரிமையை மீட்பதற்காகவும் இருக்கின்ற உரிமைகளை காப்பதற்காகவும் விழிப்போடு வீரியமாக களம் கண்டிருக்கின்ற எனது சமுதாய சொந்தங்களே, தொப்புள்குடி உறவுகளே, பெற்றெடுத்த தாய்மார்களே, இங்கே பாதுகாப்புக்காக பணியில் இருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவரின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். இது பண்டிகையும் அல்ல, வருட பிறப்பும் அல்ல, முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளோ நினைவு நாளோ அல்ல.
மாறாக இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் இழந்த நீதிக்கான உரிமைக்கான விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். பாபர் மசூதியை இழந்த நாங்கள் அந்த உரிமையை மீட்பதற்காகவும் எதிர்காலத்தில் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வோடு இந்த நாட்டிலே நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். என்றைக்கு பாபர் மஸ்ஜித் சங் பரிவார கும்பலால் இந்தியாவிலே இந்த பள்ளியை இடித்ததோ அன்றிலிருந்தே இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூகத்துடைய மக்களும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான். அன்பானவர்களே, எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரர் கூட சொன்னார்கள், பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசல் எந்த கோயிலையும் இடித்துவிட்டு கட்டப்படவில்லை. பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு கீழ் எந்த கோயிலும் இருந்ததாக வரலாற்று தடயங்களோ ஆதாரங்களோ இல்லை. இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி. ஆனால் அங்கே என்ன நடந்தது? 1949 டிசம்பர் 26ஆம் நாள் அங்கே அத்துமீறி ராமர் சிலைகள் உள்ளே கொண்டு வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து தொடங்கியது இந்த கிறிஸ்தவ பிரச்சாரம். ஆனால் அந்த பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் என்பதற்கு வரலாற்று சான்றுகளும் இருக்கின்றது, ஆதார ஆவணங்களும் இருக்கின்றது. இந்த பாபர் பள்ளிவாசல் சங் பரிவார கும்பல்களால் இடிக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது என்ன நடந்தது? முதலிலே அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த பாபர் பள்ளிவாசல் இருந்த பகுதியை 3ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை இஸ்லாமியர்களுக்கு வழங்கியது. அதை ஏற்க மறுத்த இஸ்லாமியர்கள் மேல்முறையீடு செய்த போது அதை பல ஆண்டுகளாக இழுத்தடித்து இறுதியாக அளித்த தீர்ப்பு தான் நம்ம எல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இங்கே நீங்கள் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசல் இடிப்பு தினத்தன்று அதிகமாக பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இப்பொழுது நாம் நடத்துகின்ற இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றம் நம்பிக்கை அடிப்படையிலே அந்த இடத்தை சங் பரிவார கும்பலுக்கு தாரை வார்த்துவிட்டு அதற்கு மாற்று இடமாக 5 ஏக்கர் நிலத்தை இஸ்லாமியர்களுக்கு தருகிறோம் என்று ஒரு ஆறுதல் பரிசை வழங்கியதுதான் மிக கேவலமான தீர்ப்பு. இங்கே சங் பரிவார கும்பல்கள் முன்னெடுத்த இது போன்ற மத துவேஷங்களால் அவர்கள் எடுத்த அரசியல் தான் இன்றைக்கு அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரம் அவர்கள் கைகளிலே சிக்கி இருக்கிறது. இதுதான் உண்மை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அலகாபாத் உயர்நீதிமன்றம் முதல்ல 3 கூர் போட்டுச்சு. நம்ம அதை ஏற்றுக்கல. மறுபடியும் சங் பரிவார கும்பல்கள் எந்த ஆயுதத்தை எடுத்து இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்தார்களோ அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தீர்ப்பு எப்படி வருது? மத நம்பிக்கை அடிப்படையில் இது இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று வருகிறது. இங்கேதான் நியாயவான்கள், எங்கள் அன்பிற்கினிய தொப்புள்குடி உறவுகள், அனைத்து சமுதாய மக்களும் சிந்திக்க வேண்டும். மத துவேஷத்தை, வன்முறையை கையில் எடுத்த இந்த கூட்டம் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கொடுக்கின்ற தீர்ப்பு எப்படி மாறுகின்றது? அப்படி என்றால் இந்தியாவில் உள்ள நீதி பரிமாணங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். ஒரு கழுதை தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பதறெடுத்து ஓடிக்கொண்டிருந்ததாம். அதை பார்த்த ஒரு யானை, எங்க இவ்வளவு வேகமா உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியாதா? இந்தியாவில் குதிரையெல்லாம் கைது பண்றாங்களாம், அதான் நான் ஓடுறேன் அப்படின்ட்டான். அதை பார்த்த யானை கட்டிச்சான், குதிரையை தானே கைது பண்றாங்க, நீ தான் கழுதையாச்சு, நீ ஏன் பயந்துட்டு ஓடுறன்னு. அட பாப்பா, நான் கழுதை நிரூபிக்கிறதுக்கு இந்திய நீதிமன்றத்துல 20 வருஷம் அவனுக்கு தீர்ப்பு கிடைக்கிறது, நான் கழுதைன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு போனதை பார்த்த யானை சொல்லிட்டு அப்புறம் என்னோட நிலைமை என்னன்னு கேட்டா அதுவும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற நீதி பரிபாலனங்களின் நிலை இதுதான்.
ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நன்கு தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு வன்மம் பிடித்தவர்கள், இந்த இந்திய நாட்டை கூறு போட்டு விற்பதற்கு கூட தயங்காதவர்கள் என்பவர்களிடத்தில் இந்த நீதி பரிபாலனம் இருந்தால் எந்த அளவுக்கு கேடுகட்ட தனங்கள் நடக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கின்றேன். இன்று கொள்ளைக்காரர்களின் புகலிடமாக எது இருக்கிறது என்றால் பிஜேபி என்ற கட்சி தான். அமித்ஷா என்ற ஒரு மந்திரி இருக்கிறார், உள்துறை மந்திரி. அவர் ஒரு கொலைகாரர், சட்டத்தின் பார்வையில் அவர் கொலைகாரர். அவர் கொலையாளி என்று அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பு மறுபடியும் மறுபடியும் போற பின்னாடி அவர் நிரபராதின்னு வந்துட்டாரு. அவர் தான் உள்துறை மந்திரி. இந்தியா மாதிரி ஒரு கேடு கட்ட இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்க இருக்குன்னா கொலைகாரன். தயவு செய்து முன்னால் வருகின்ற மகளிருக்கு இடம் ஒதுக்கி ஆண்கள் சற்று பின்னே செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து சகோதரர்கள் கொஞ்சம் பின்னாடி போங்க. இன்னும் பெண்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆக இது நாம் வெளிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் சில பேர் அறிவுஜீவிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாபர் மசூதி தீர்ப்பு வந்துருச்சு, இஸ்லாமியர்களுக்கு தான் 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கிட்டாங்க, எல்லாமே தான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் இதுக்கு பாபர் மசூதிக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் இன்னும் தேவையா என்கிறார்கள். இந்த தேவை எதற்கு என்பதற்குத்தான் நான் மேலே சொன்ன காரணங்கள் எல்லாம். நாம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கவில்லை என்றால், அதற்கான விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால், நாம் இழந்தது ஒரு பாபரி பள்ளிவாசல். ஆனால் இந்த மாதிரி போராட்டங்களை செய்யவில்லை என்றால், விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால், இன்னும் பல பள்ளிகளை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். RSS கும்பலினுடைய அடுத்த கட்ட இலக்காக மதுரா, காசி போன்ற ஆலயங்கள் இருந்து வருவதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளே, நாங்கள் பள்ளிவாசல் எடுத்ததற்காக போராடுகிறோம் என்று மட்டும் தவறாக எண்ணிவிடாதீர்கள். இதே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு இந்து ஆலயம் தாக்கப்பட்டிருந்தாலும், இதே நிலையோடு இதே உணர்வோடு தான் நாங்கள் இங்கே களம் கண்டிருப்போம். எங்களுக்கு இந்தியா எங்களது தாய்நாடு. இங்கே மதச்சார்பற்ற நன்மைதான் இதற்கு அஸ்திவாரம். இந்திய அரசியல் அமைப்பை காக்கக்கூடிய முக்கிய பங்கில் இருக்கின்றவர்கள் இஸ்லாமியர்கள். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு தனது உயிரையும் உடலையும் தியாகம் செய்தவர்கள். நிச்சயமாக இஸ்லாமியர்கள் அதில் அதிக பங்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அன்பானவர்களே, என்றைக்கு இந்த பாசிச கும்பல் ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்தே நாம் மட்டுமல்ல, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருமே பல உரிமைகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விஷயத்தை இழக்கவில்லை. விவசாயிகளுக்கு என்றால் அதை விட கேடுகட்ட மாதிரி ஒரு இந்தியா தலை குனிந்த நாட்களில் டிசம்பர் 6 எப்படியோ அது மாதிரி உலக நாடுகள் எல்லாம் காரி துப்பிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்றால் விவசாயிகளுடைய போராட்டம். ஒரு வருட காலம் நீடித்திருந்த போராட்டம் திடீரென்று வாபஸ் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உத்தரப்பிரதேச தேர்தல் உள்ளிட்ட பல வட மாநிலங்களில் தேர்தல்கள் வர இருக்கின்றது. அங்கே விவசாயிகள் பெருமளவில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அடியை தேர்தலிலே தனக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்த இந்த பிஜேபி அரசாங்கம் இன்று விவசாய சட்டங்களை வாபஸ் பெற்றிருக்கிறது. அது மட்டுமா, அத்தியாவசிய பொருட்கள் விலை விண்ணை முட்டிக் கொண்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலைவாசிகள் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. கொடிய கொரோனா தொற்று காலத்தில் கூட மக்களை வாட்டி வைத்த ஒரு அரசாங்கம் இருக்கும் என்றால் அது கண்டிப்பாக பிஜேபி அரசாங்கமாகத்தான் இருக்கும். ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொப்புள்குடி உறவுகளே, விழிப்போடு இருப்போம். எப்படி வெள்ளையனை ஒன்றுபட்டு விழிப்போடு இருந்து விரட்டி அடித்தோமோ அதே போன்று கொள்ளையர்களான பிஜேபி, RSS சங் பரிவார்கள் கும்பலை இந்தியாவில் ஒரு சங் பரிவாரம் கூட இல்லாத அளவுக்கு, ஒரு RS காரன் கூட இல்லாத அளவுக்கு விரட்டி எடுப்போம். இந்த நாளிலே அதற்கு நாம் எல்லாம் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர், பின்னால பேரிகார்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த பேரிகார்டு நவத்தி வச்சுட்டு கொஞ்சம் பின்னால போகலாம். எல்லாம் சமூக இடைவெளியுடன் இல்லைங்க. ஆமா, இப்படி வாங்கம்மா, நல்லா தள்ளி வாங்க, நவுந்து வாங்க, நல்லா எல்லாத்தையும் போகணும். ஆண்கள் கொஞ்சம் பின்னால போங்க.
அந்த பேரிக்கான கொஞ்சம் நவத்திங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் ஸ்டேஜ் போடலான்னு இருந்தோம். இங்க ரவுண்டான மரக்கேங்கிறதுனால தான் இந்த பக்கம் போட்டது. அந்த பக்கம் போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. பேரிக்கான தள்ளிட்டு பின்னால போறோம். அடுத்தபடியாக கன்னட கோஷம் அடியறிக்கை சாகுல் அமிதி அவர்களை கன்னட கோஷங்களை எழுப்ப வருமாறு அழைக்கிறேன். ஓங்கி சொல்வோம் உறக்க சொல்வோம், ஓங்கி செல்வோம் உறக்க செல்வோம், ஓங்கி சொல்வோம் உறக்க சொல்வோம், ஓங்கி செல்வோம் உறக்கி செல்வோம். அல்லாஹ் அக்பர் 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 அல்லாஹ் அக்பர். ஓங்குகவே 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 ஓங்குகவே. மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, நீங்குகவே நீங்குகவே, நீங்குகவே நீங்குகவே, மத வெறியாட்டம் நீங்குகவே, மத வெறியாட்டம் நீங்குகவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமுமுகவின் ஆர்ப்பாட்டம், தமுமுகவின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமுமுக ஆர்ப்பாட்டம். தமுமுக ஆர்ப்பாட்டம். வெறியை வளர்க்கும் சக்திகளை, வெறியை வளர்க்கும் சதிகளை வெறியை தடுக்கும் சதிகளை எதிர்த்து விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம், எதிர்த்து விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். நீதி எங்கே நீதி எங்கே, நீதி எங்கே நீதி எங்கே, நீதி எங்கே நீதி எங்கே, நீதி எங்கே நீதி எங்கே, இழந்து நிற்கும் சமூகத்திற்கு இழந்து நிற்கும் சமூகத்திற்கு நீதி எங்கே நீதி எங்கே, நீதி எங்கே நீதி எங்கே, நியாயம் எங்கே நியாயம் எங்கே, நியாயம் எங்கே நியாயம் எங்கே, நியாயம் எங்கே நியாயம் எங்கே, நியாயம் எங்கே நியாயம் எங்கே, காயம்பட்ட சமூகத்திற்கு காயம்பட்ட சமூகத்திற்கு நியாயம் எங்கே நியாயம் எங்கே, நியாயம் எங்கே நியாயம் எங்கே. கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு, கட்டுக்கவிதை அழித்து விட்டு, கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு, கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு, கட்டி பள்ளியை இடித்தார்கள், கட்டிய பள்ளியை இடித்தார்கள், வெட்டு குத்தை வளர்த்தார்கள், வெட்டு குத்தை வளர்த்தார்கள், வெறியை நாட்டில் விதைத்தார்கள். விளைத்தார்கள். 450 ஆண்டு காலம், 450 ஆண்டு காலம், 450 ஆண்டு காலம் 450 ஆண்டு காலம் தொழுகை நடந்தது அங்கேதான், தொழுகை நடந்தது அங்கேதான், தொழுகை நடந்தது அங்கேதான். தொழுகை நடந்தது அங்கேதான். இருட்டில் புகுந்து திருட்டு கும்பல், இருட்டில் புகுந்த திருட்டு கும்பல், இருட்டில் புகுந்து திருட்டு கும்பல் இருட்டில் புகுந்த திருட்டு கும்பல் சிலைகளை வைத்தது அங்கேதான். சிலைகளை வைத்தது அங்கேதான். ராமர் பிறந்த இடம் அது என்று, ராமர் பிறந்த இடம் என்று, ராமர் பிறந்த இடம் அது என்று, ராமர் பிறந்த இடம் என்று ரூமர் கிளம்பியது அங்கேதான். ரூமர் கிளம்பியது அங்கேதான். டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித், டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித், டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது அங்கேதான். இடிக்கப்பட்டது அங்கேதான். உலகம் அறிந்த கலக கதையை, உலகம் அறிந்த கதையை, உலகம் அறிந்த கலக கதையை உச்ச நீதம் அறியாதோ, உச்ச நீதம் அறியாதோ, உச்ச நீதி அறியாதோ, உச்ச நீதி அறியாதோ, உண்மை அதற்கு புரியாதோ, உண்மை அதற்கு புரியாதோ, நியாயம் படியும் சட்டப்படியும், நியாயம் படியும் சட்டப்படியும், நியாயப்படியும் சட்டப்படியும் நியாயப்படியும் சட்டப்படியும் நீதி சொல்ல முடியவில்லை. நீதி சொல்ல முடியவில்லை. இதனால் தானே இந்திய நாடு, தானே இந்திய நாடு, இதனால் தானே இந்திய நாடு அதனால் தானே இந்திய நாடு இன்னும் கூட விடியவில்லை. இன்னும் கூட விடியவில்லை. ரத்தம் சுரித்த மதவெறி ஓனாய், ரத்தம் ருசித்த மதவெறி ஓனாய், ரத்தம் ருசித்த மதவெறி ஓனாய், ரத்தம் ருசித்த மதவெறி ஓனாய், இன்னும் ரத்தம் கேட்கிறது, இன்னும் ரத்தம் கேட்கிறது, இன்னும் ரத்தம் கேட்கிறது. இன்னும் ரத்தம் கேட்கிறது. காசி மதுரா தாஜ்மஹால் என்று, காசி மதுரா ராஜ்மஹால் என்று, காசி மதுரா தாஜ்மஹால் என்று காசி மதுரா தாஜ்மஹால் என்று பட்டியல் போட்டு பார்க்கிறது. பட்டியல் போட்டு பார்க்கிறது. பாபர் மசீதை இழந்த கூட்டம், பாபர் மசீதை இழந்த கூட்டம், பாபர் மசீதை இழந்த கூட்டம் பாபர் மசீதை இழந்த கூட்டம் இனியும் எதையும் இழக்காது, இனியும் எதையும் இழக்காதே, இனியும் எதையும் இழக்காது. இனியும் எதையும் இழக்காதே. பாசிசம் ஆடும் வெறியாட்டத்தை பாசிசம் எரியும் விளையாட்டத்தை பார்த்து கொண்டே இருக்காது, பார்த்து கொண்டே இருக்காதே, பார்த்து கொண்டே இருக்காது. பார்த்து கொண்டே இருக்காதே. அன்பு சகோதரர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிற கூத்தாண்டவர் சகோதரர் தனியா நிக்க வேணாம், சப்புக்கு வாங்க. பின்னால பேரிக்காடுக்கு அந்தால பின்னால போகலாம், ஓரமா நிக்க வேணாம். நல்ல அகன்று நில்லுங்க. நல்ல அகலமான ரோடு, 25 அடி ரோடு இது. நல்லா அகன்று நில்லுங்க, சமூக இடைவெளியோட நில்லுங்க. கொஞ்சம் பின்னால போகலாம், ஆண்கள்லாம் கொஞ்சம் பின்னால போங்க. சாவலமே பதக்குடி கிளை தலைவர் அப்படி ஒழுங்குபடுத்துங்க, அப்படியே பின்னால போங்க.
இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மக்கள் அதிகாரத்துடைய மண்டல பொறுப்பாளர் சண்முக சுந்தரம் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் புரட்சி நெப்போலியன் அவர்களும், திராவிட கழகத்துடைய மாவட்ட தலைவர் தமுமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து எங்களை அரவணைத்து சென்று கொண்டிருக்கும் அப்பா மோகன் அவர்களையும், அன்பு சகோதரர் அருண் காந்தி அவர்களையும் வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு தோழர் சகோதரர் ஜீவ பாரதி அவர்களை கன்னட உரையாற்ற அழைக்கின்றேன். அன்பிற்குரிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை தோழர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, இந்த ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில் குரல் கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தோழர்களே, திருவாரூர் வாழக்கூடிய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் ஏதோ தனிப்பட்ட இஸ்லாமிய மக்களுடைய உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, இது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நடைபெறக்கூடிய போராட்டம், சர்வாதிகார திமிரை எதிர்த்த போராட்டம், ஆளக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய அடாவடித்தனங்களை எதிர்த்த போராட்டம். எனவே இந்த போராட்டத்தை அனைத்து பகுதி மக்களும் ஆதரிக்க வேண்டும். உங்களை பணிவோடு முதலாவதாக கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூரை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சிறப்பு உண்டு. திருவாரூரில் கமலாலய குளத்தினுடைய கரை உடைந்தாலும் உடையலாம், ஆனால் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய இந்த மனித ஆலயத்தினுடைய கரைகள் நிச்சயமாக உடையாது. அதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் இந்த கூட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பல்வேறு தலைவர்கள் பேசியிருக்காங்க, அடுத்து பேச வேண்டியிருக்கிறது. நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. குறிப்பிட்ட 1-2 விஷயங்கள் உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும் விரும்புகிறேன். எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சொன்னார்கள், பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, இந்த அநியாயத்திற்கு நியாயம் வேண்டும், அதற்காக போராட வேண்டும் என்று. ஆனால் முதல் வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பிரச்சனைக்கு இல்லை என்றாலும் கூட நம்மை எந்த மோடி எதிர்த்தானோ, எவன் நம்முடைய உரிமை பறித்தானோ, எவன் பாபர் மசூதி இடிப்பதற்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தாலோ, அந்த மோடி விவசாயிகளுக்கு விரோதமாக கொண்டு வந்த வேளாண் சட்டத்தை பாராளுமன்றத்தில் எந்த இடத்தில் கத்தினானோ அதே இடத்தில் அவன் நாக்கால் நக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது நமக்கு கிடைத்த முதலாவது வெற்றி. தொடர்ச்சியாக நம்முடைய வெற்றிகள் நிச்சயமாக தொடரும். ஏதோ அவர் சொல்லி அவருடைய கனவு வேறு, மசூதி மட்டும் நோக்கமல்ல அவருடைய கனவு. அவர்களுக்கு நோக்கம் அகண்ட பாரதம். ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்ன? இஸ்லாமில் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் கூட இந்துக்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்று. ஏன் இஸ்லாமிய மக்களுக்கு உரிமை கிடையாதா? நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் உள்ளே புகுந்தான், அதற்கு முன்பு பிரெஞ்சுக்காரன் வந்தான், அதற்கு பிறகு டச்சுக்காரன் வந்தான், எல்லாத்துக்கும் முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள். அந்த போர்ச்சுகீசியர் வந்த போது முதலாவது எதிர்த்தது யார்? இந்துக்களா மற்றவனா? இல்லை நண்பர்களே, கேரளாவில் படம் வந்திருக்கு, குஞ்சலி மறைக்காயின்னு ஒரு படம், குஞ்சலி மறைக்காயின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த போர்ச்சுகீசியரை எதிர்த்து போராடியது முதலாவதாக யுத்தம் செய்தது யார்? இஸ்லாமியர் தானே, அந்த குஞ்சலி மறைக்கார் தானே. இந்தியாவுடைய ஆபத்திற்கு சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்த போது முதலாவதாக அவர்தான் குரல் எழுப்பினார். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் ஆதிபத்தியத்தை எதிர்த்து மட்டுமல்ல, முடிவாக சுதந்திரம் வழங்கிற போது 1947க்கு முன்பாக ஒரு தாழ்வார் கப்பல் புரட்சி ஏற்பட்ட பிறகு பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு வந்துட்டான். கொடுக்கணும் முடிவு வந்தப்போ அவன் யாரை தேர்ந்தெடுத்தான்? ஐயா நான் பேசணும், 3 பேரை அனுப்பி வைங்கன்னா. யாரு 3 பேரை? காங்கிரஸ் சார்பா ஒரு ஆளு, லீக் சார்பா ஒரு ஆளு, அதே மாதிரி இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் இந்த 500 சமஸ்தானம் அது சார்பா 3 ஆளு. போனது யாரு? அபுல் கலாம் ஆசாத் காங்கிரஸ் சார்பாக, முஸ்லிம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, அதே போன்று பீகார் நவாப் சமஸ்தானங்கள் சார்பாக போன 3 பேர் சுதந்திரத்துக்காக போன்ற 3 பேரும் முஸ்லிம்கள் அல்லவா? ஆரம்பிச்சது வந்தான் ஏகாதிபத்திய எதிர்த்து சுதந்திரம் கொடுத்து பேச்சுவார்த்தை போய் அட்டிங்களை நடத்தி முடிச்சது இஸ்லாமியர்கள் தான். இவருக்கு இந்த மண்ணிலே உரிமை இல்லையா?
இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இவர்கள் கூட யார் இந்த நாட்டிற்காக போராடிக்கிறார்கள்? இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறார்கள். இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காக யார் போராடி இருக்கிறார்கள்? வேலூர் சிப்பாய் இறங்கும் 1852 நடைபெற்ற போது நூற்றுக்கணக்கான சிப்பாய்களை பீரங்கிக்கு அடக்கி பிரிட்டிஷ்காரன் வெடித்து சிதற வைத்தாரே, அந்த உடல் யாருடைய உடல்? நம்முடைய இஸ்லாமிய உடல் அல்லவா? இந்த தேசத்திற்காக போராடிய அவர்களுக்கு உரிமை இல்லை என்றால் யாருக்கு இருக்கிறது? நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன், இவர்கள் இல்லாமல் இந்திய நாட்டு சுதந்திரம் இல்லை, சுயாதிபத்தியம் இல்லை. இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய பேர் பேச வேண்டியிருக்காங்க, அதிகமா பேச விரும்பல. ஒன்ன மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சில பேர் ஆதரிக்கிறான், யார? RSS BJP. நான் யாருன்னு சொல்ல வேண்டிய இல்லை. அதுல 2 பேரு சிம்ப குசும்ப 2 பேரு, அவனுக்கு இப்ப பரிவாரம் மாங்காய் தேங்காய் அந்த மாதிரி பல பேர் ஆதரிக்கிறான். நான் ஆதரிக்கலாம்னு சொல்லிக்கிறேன். ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன், சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு டைலர் ஒருத்தர் இருந்தாராம். ஒரு டைலர் ஒருத்தர் சட்டை சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தர் சட்டை தச்சுக்கிறதுக்கு போயிருக்கான். இந்த ஆதரிக்கிற ஆள் இருக்கா, அந்த மாதிரி ஒருத்தன் போயிருக்கான். போனோட டைலர் தச்சு கொடுத்துருக்காரு. ஒரு கையை நீளமாவும் ஒரு கையும் கட்டையாவும் தச்சு கொடுத்துருக்காராம். என்னங்க இது மாதிரி நீளமாவும் கட்டையா இருக்குன்னு கேட்டிருக்கான். அந்த டைலர் என்ன சொல்லியிருக்காரா? ஒன்றும் சொல்ல, ஒரு கையை அப்படி லேசா இழுத்த மாதிரி நடனாராம். இவன் என்ன ஒரு கை அப்படி இழுத்த மாதிரி இப்படி நடந்து போயிட்டே இருந்திருக்கான். குறுக்கு இன்னொரு ஆள் வந்திருக்கான். ஐயா, ஒரு கையை இழுத்த மாதிரி போய் முது பக்கம் தளர்ந்த மாதிரி இருக்கியா, இது நல்லா இல்லையா? அப்ப என்ன செய்து போய் குனிஞ்ச மாதிரி போனானா? முதல் கையை இழுத்த மாதிரி போனானா, கொஞ்சம் தூரம் போய் குனிஞ்ச மாதிரி போனானா. 3ஆவதா ஒரு ஆள் வந்தானா. அவனை பார்த்து கேட்டானா, யாரு அந்த சட்டை போட்டது வந்து, ஏங்க இந்த சட்டை அந்த ஆட்டு தான் தச்சிங்க? ஆமா, அந்த ஆள் தாங்க. இது மாதிரி கூணலாகவும் கையை கட்டையாவும் இருக்கவனுக்கு அவர் தாங்க நல்லா சட்டை தப்பாடுனா. சட்டை தச்சவன் மோடி, போட்டுக்கிறவன் OPS EPS ராமதாஸ், அந்த தாசு இந்த தாசெல்லாம் இவெல்லாம் போட்டு அழைக்கிறான். நிச்சயமா நீங்க ஒரு இந்த மண்ணில் அவமான சின்னங்களாக இருப்பீர்கள். இந்த மக்களுடைய விட யாரு போராடினது? நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயம் கூட சொல்லி படிக்கிறேன். ஒண்ணுமில்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடியவர். அவருக்கு ஏன் ரங்கூனுக்கு போறாரு? ரங்கூன்ல போய் சமாதி முன்னாடி நிக்கிறாரு. சமாதி முன்னே அப்படி தொட்டு நெத்தியில பூசிக்கிறார். சமாதி தொட்டு ஏன் இதை பூசிக்கணும் அவர் சொல்றாரு. இதை தொட்டு பூசினாதான் எனக்கு வீரமே வருங்கிறாரு. என்ன ஏன்னு கட்டோன்னு அவர் சொல்றாரு. இவர் இங்க இருப்ப சாதாரணமானவர் அல்ல. வேலூர் சிப்பாய் கழகத்தில் அந்த போராட்டத்தில் அந்த சிப்பாய்களுக்கு ஆதரவாக இருந்ததற்காக அந்த பகதூர் என்கிற கடைசி இஸ்லாமிய மன்னர் அவரு போராடினாரு. அவரை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டான், அடைச்சிட்டான். அடைச்ச பிறகு அவர் ஜெயில இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா கொண்டு நிக்க வைக்கிறான். நிக்க வச்சு ஒரு தட்டுல ஒரு தட்டை மூடி அவர் கைத்தவரை எடுத்துட்டு போறான். எடுத்து ஒரு விருந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னையா விருந்து காமிக்கிறான், தொடர்ந்து காமிச்சா அந்த பகதூர் ஷாவுடைய என் பையனுடைய 2 தலை இருக்கு. 2 தலை இருந்த பிறகு அவர் கண்ணு கலங்கல. ஏன் இதை காமிக்கிற, ஏன் அழுவ மாட்டேன்னு கேட்கிறான். அப்ப அந்த பகதூர் ஷா சொல்ற என்ன சொல்றா, அரசர்கள் அழுவதில்லைங்கிறாரு. அவர் தூக்கல போட்டு தொங்க விடுறான். நான் சொல்வது இப்படி இந்த நாட்டுக்காக, வளர்ச்சிக்காக, சுதந்திரத்துக்காக எண்ணற்றவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி அனுப்ப முடியும்? நிச்சயமாக நடக்காது. சொல்லக்கூடிய மோடி அரசாங்கத்தை இந்த நாட்டில் அப்புறப்படுத்துகிற வரை நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். நீ மதுரா மீதும் கை வைக்க முடியாது, காட்சி மீதும் கை வைக்க முடியாது, எதன் மீதும் கை வைக்க முடியாது. இதற்காக நீ செய்ததற்கான குற்றத்துக்கான தண்டனையை நிச்சயமாக உழைப்பாளிகளுக்கும் இந்திய நாட்டுக்கும் மக்களும் நிச்சயமாக வழங்குவார்கள். மோடி யாருக்கும் ஆதரவாக இல்லை, இந்துக்களுக்கும் ஆதரவாக இல்லை. பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கொண்டே போகிறது. 100 ரூபாய்க்கு வந்துச்சா, கேஸ் விலை 1000 ரூபாய்க்கு வந்துச்சா, சமைக்க முடியுதா? காய்கறி விலை எக்கச்சக்கமா ஏறி போச்சா? எல்லாம் முடியல. பெட்ரோல்ல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் நம்ம பையில இருந்து தர்றான். 4 லட்சம் கோடி 5 வருஷத்துல 20 லட்சம் கோடி இருக்கான். கார்பரேட்டுக்கு சாதகமா செய்யறான். கார்பரேட்டுக்கு சாதகமா செஞ்சு ஏழைகளை சுரண்டுறதுக்கு, கண்ணை மறைக்கிறதுக்காக சிறுபான்மையினருக்கு எதிரான விஷயங்களை வேண்டுமென்றே திட்டம் செய்கிறார்கள். இவர்களை முறியடிப்போம். உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாத்து இந்த நாட்டில் இந்த RSS அந்த கும்பலை அப்புறப்படுத்தினவரை நம்முடைய போராட்டம் தொடரும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக பொதக்குடி கிளை தலைவர் ஜப்பான் சாவுல் அவர்கள் கன்னட கோஷம் எழுப்புவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓங்கி சொல்வோம், ஓங்கி சொல்வோம், ஓங்கி செல்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். ஓங்குகவே, ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, நீங்குகவே, 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 மத வெறியாட்டம் நீங்குகவே,
வெறியாட்டம் நீங்குகவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமுமுக ஆர்ப்பாட்டம். தமுமுக ஆர்ப்பாட்டம். வெளியே வளர்க்கும் சதிகளை எதிர்க்கும். வெளியே வளர்க்கும் சதிகளை எதிர்க்கும் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே, எழுந்து நிற்கும் சமுதாயத்திற்கு, எழுந்து நிற்கும் சமுதாயத்திற்கு, நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே, கதையை அவிழ்த்து விட்டு கட்டிய பள்ளியை இடித்தார்கள். கட்டிய பள்ளிகள் எடுத்தார்கள். பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். அனைத்து மக்களின் வழிபாடு தலைகளை அனைத்து மக்கள் வழிபாட்டு தலைகளை பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். பாதுகாப்பு எங்கே, பாதுகாப்பு எங்கே, பாதுகாப்பு எங்கே, பாதுகாப்பு எங்கே, காசி மதுரா பள்ளிகளுக்கு, காசி மதுரா பள்ளிகளுக்கு பாதுகாப்பு எங்கே, பாதுகாப்பு எங்கே, பாதுகாப்பு எங்கே, பாதுகாப்பு எங்கே, ஓங்குகவே, 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 மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, நீங்குகவே, 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 மத வெறியாட்டம் நீங்குகவே, மத வெறியாட்டம் நீங்குகவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமுமுக ஆர்ப்பாட்டம். தமுமுக ஆர்ப்பாட்டம். தமுமுக ஆர்ப்பாட்டம். தமுமுக ஆர்ப்பாட்டம். நன்றி. அடுத்ததாக தோழர் பெரியார் செல்வம் அவர்களை கண்டன உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். நடைபெறுகிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பாபர் மஸ்ஜித் இடிப்பை கண்டித்தும் அந்த ஆர்ப்பாட்டத்தை விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியாக நடாத்தி கொண்டிருக்கிற முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு முன்பு உங்களிடத்திலே உரையாற்றி விடைபெற்றிருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஜீவபாரதி, திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் மோகன் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை இங்கே உரையாற்றிய அனைத்து பெருமக்களும் அவர்களுக்கே உரித்தான தன்மையில் நாகரிகத்தோடும் பண்பாட்டோடும் உரிமை முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கட்டுப்பாடான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வேறு எந்த இயக்கத்திலும் நாம் பார்க்க முடியாது என்கிற அளவிற்கு, காரணம் வசைபாடுவதை நோக்கமாக கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவர்கள் உண்டு. உரிமை மீட்பிற்காகவே ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிற அமைப்பாக இந்த அமைப்பு ஒழுங்குபடுத்தி நேர்த்தியாக நடாத்தி கொண்டிருக்கிற இந்த பொறுப்பாளர்களுக்கு முதலிலே என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். CAA சட்டம் இந்த நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட நகரங்களிலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டேன். குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் நம்முடைய ஒற்றுமையை நாம் ஓங்கி உறக்க நாட்டிற்கு சொல்லுவதற்கு அடிப்படை காரணம், நாம் இழந்திருப்பது நமது உரிமையை என்பதை முதலிலே உணர்ந்தாகப்பட வேண்டும். நாம் அரசிடத்தில் கேட்பது பிச்சை அல்ல, நம்முடைய உரிமையை நாம் கேட்பதற்காகத்தான் ஒன்றாக இங்கே கூடி நிற்கிறோம்.
இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் இருந்தது என ஒரு கதையை சொல்லி அதை இடித்தார்கள் என்ற வரலாற்று செய்திகளை இங்கே பல நண்பர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நான் ஆதாரத்தோடு ஒரு செய்தியை சுட்டிக்காட்ட விரும்புவது, கிட்டத்தட்ட 450 ஆண்டு கால வரலாற்று சுவடுகள் இடிக்கப்பட்டிருந்தாலும் நண்பர்களே, 1526 கட்டப்பட்டது பாபர் மசூதி என சொல்லுகிறார்கள். ஆனால் அப்போது பாபர் ராமர் கோயிலை இடித்துவிட்டு மசூதி கட்டினார் என சொல்லப்படுகிறது. ஒரு கணம் நீங்கள் வரலாற்று செய்திகளை புரட்டி பாருங்கள். அண்மையில் ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. காலந்தோறும் பிராமணியம் என்ற ஒரு புத்தகத்தை பேராசிரியர் அருணன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுல அவர் மிக சிறப்பாக ஒரு செய்தியை பதிவு செய்கிற போது அவர் குறிப்பிடுகிறார், 1526 கட்டப்பட்ட பாபர் மசூதி ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபர் கட்டினார் என சொல்லுகிறார்கள். ஆனால் 1576 தான் இந்த நாட்டில் நண்பர்களே துளசிதாச ராமாயணம் என்பது எழுதப்பட்டன. துளசிதாசர் அவர் எழுதிய ராமாயணத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபர் ராமர் கோயிலை இடித்திருப்பாரையானால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதிய துளசிதாச ராமாயணத்தில் துளசிதாசர் இந்த செய்தியை பதிவு செய்திருப்பாரா இல்லையா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றன. காரணம், அப்போது அந்த இடத்தில் எந்த வழிபாட்டு தலமும் இல்லை என்பதற்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்ட நீதிமன்றங்கள் வழங்குகிற தீர்ப்பு என்பது நான் கூட சொல்லலாம். என்னுடைய கனவில் என்னுடைய தாத்தா வந்து சென்னை ஹைகோர்ட் இருக்கிற இடம் நமக்கு சொந்தமான இடம்னு சொன்னார்னு அது நம்பிக்கைன்னு சொன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக நாம் முன்வைக்க விரும்புகிறோம். குறிப்பாக நண்பர்களே, இந்த தமிழ்நாட்டிற்கு இருக்கிற சிறப்பை இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் தொடக்கத்தில் சொன்னார். மதசார்பற்ற ஒரு நாட்டில் மதவெறி கும்பலால் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இன்றைக்கு நடத்துவதற்குரிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மத பற்று என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. மத பற்று என்பது ஒரு இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதோ, ஒரு கிறித்துவ முறைப்படி வாழ்வதோ, ஒரு பார்சி முறைப்படி வாழ்வதோ, ஒரு சைன முறைப்படி வாழ்வதோ, ஒரு சீக்கிய முறைப்படி வாழ்வதோ, ஒரு பௌத்தர் முறைப்படி வாழ்வதோ, ஒரு இந்து முறைப்படி வாழ்வதோ அது மத பற்று என்று குறிப்பிடலாம். மதவாதம் என்று சொன்னால் நான் சொல்லுவதை தான் ஏற்க வேண்டும், நாங்கள் சொல்லுகிறபடிதான் நடக்க வேண்டும், நாங்கள் சொல்லுவதை ஏற்காவிட்டால் இந்த நாட்டில் வாழ முடியாது என சொல்லுவது மதவாதம், மத வெறித்தனம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு பல நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு இந்த மண்ணிலே உரிமை இல்லை என பேசுகிற சங் பரிவார அமைப்புகளுக்கு நான் ஒரு செய்தியை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரறிஞர் பிறந்தகி அண்ணா ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்தில் அண்ணாவே நடித்தார். அதுதான் மிகச் சிறப்பான செய்தி. அந்த நாடகத்துல முதல்ல ஒரு சீன் வரும். அண்ணா தாழ்த்தப்பட்டவராக துண்டை நண்பர்களை கக்கத்தில் வைத்துக் கொண்டு அண்ணா எழுத்தாப்பில் நடந்து வருவார். அண்ணாவுக்கு எழுத்தாப்புல ஒரு பாப்பா ஐயர் வேஷம் போட்டு பாப்பானா ஒருத்தர் வருவார். இந்த பாப்பானா வர்றவரு எழுத்தாப்புல வர்ற தாழ்த்தப்பட்டவரை பார்த்துட்டு பஞ்சம்மா ஒத்திப்போ ஒரு நிழல் பட்டால தீட்டும்பார். உடனே அண்ணா ஒதுங்கி போவார். 2 சீன் முடிந்து 3வது சீனு அதே அண்ணா ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு தலையில ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு அண்ணா எழுத்தாப்புல வருவார். இந்த ஒத்திப்போன்னு சொன்னா பாருங்க பாப்பான், அவன் அண்ணாவை பார்த்து சொல்லுவான், ஹரே பாய் சலாம் அலிக்கும், எங்க போறேன்பா. உடனே அண்ணா சொல்லுவார், நேற்று அமாவாசை, இன்றைக்கு அல்லாஹ் பிச்சை. அமாவாசையா இருந்தப்போ மதம் தொட்டா தீட்டுனுச்சு, அல்லாஹ் பிச்சையை மாறின பிறகு ஹரே பாய் சலாம் அலிக்கும் சொல்லுகிற போது எவன் தன்னை கட்டுப்பிடித்தானோ அவரிடத்துல போய் சேர்ந்தவர்களை தவிர இவர்கள் இந்த மண்ணிற்குரியவர்கள், இந்த மண்ணிற்காக உழைத்தவர்கள். இங்கே ஜீவபாரதி சுட்டிக்காட்டினார், வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட போது அவன் 3 பேரை இங்கிலாந்து நாட்டிற்கு அடைத்த நேரத்தில் அந்த 3 பேரும் யார் என்கிற போது அந்த 3 பேரும் இஸ்லாமியர்கள் இங்கே சொன்னார். நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியிலிருந்து அபுல் கலாம் ஆசாத் போனார், முகமது அலி ஜின்னா முஸ்லிம் லீக் சார்பா போனார்,
526 சமஸ்தானங்கள் சார்பில் பீகார் நவாப் போனார். போன 3 பேருமே இஸ்லாமியர்கள் தான். எதற்கு தெரியுமா? இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டுமென வெள்ளைக்காரிடத்தில் பேசுவதற்காக சென்ற 3 பேரும் இஸ்லாமியர்களை தவிர ஒருவர் கூட பார்ப்பான் கிடையாது. இதை முதலிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் செய்திருக்கிற தியாகத்திலே 1001 கூட இந்த நாட்டில் ஆரிய சங் பரிவார் கூட்டம் செய்ததில்லை என்பதை மறந்துவிடாதீர்கள். நான் சவால் விட்டு சொல்கிறேன், யாராவது ஒரு பார்ப்பனர், இன்னும் சொல்ல போனா யாராவது ஒரு சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர், RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், சிவசேனா, ஜனகல்யாண், ஜனஜாகரன், இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணிங்கிற எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒருவர் கலந்து கொண்டார் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவதற்கு ஆதாரங்கள் உண்டா? கிடையாது. இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் கொடுத்திருக்கிற இழப்பிற்கு ஒரே ஒரு சான்று, இவ்வளவு இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறீர்கள். இஸ்லாமிய பெண்கள் கொடுத்த இழப்பு எவ்வளவு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், இளையான்குடி என்கிற ஒரு ஊர் நமக்கு பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த இளையான்குடியை சேர்ந்த பிபி அம்மா, அந்த அம்மாளுக்கு 2 பையன், 2 பையனையும் அன்றைக்கு அரசாங்கம் கைது செய்கிறது. 2 பையனையும் சிறைச்சாலையில் அடைச்சு வைக்கிறார். 2 பையனை சிறையில் இருக்கும் போது நண்பர்களை காவல்துறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார். நான் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்க மாட்டேன் என மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் உன்னை விடுதலை செய்கிறேன் என சொன்ன நேரத்தில் பிபி அம்மா, இளையான்குடியைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொன்னார், என்னுடைய 2 மகனும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பானே, ஆனால் 2 மகனுடைய கழுத்தையும் நானே அறுத்து கொண்டு விடுவேன் சொன்ன இஸ்லாமிய பெண்கள் இந்த சுதந்திரத்திற்காக கொடுத்திருக்கிற இழப்பை நன்றி உணர்ச்சியோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சுதந்திர போராட்டத்திற்கு அவர்கள் தந்திருக்கிற இழப்பு கொஞ்சமல்ல. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் பயன்படுத்துகிற தேசிய கொடி, இந்த மூவர்ண கொடி, இந்த மூவர்ண கொடியை இந்த நாட்டிற்கு தந்தது யார் உருவாக்கியது? யாரால் இந்த மண்ணிற்கு தரப்பட்டது? ஒரு இஸ்லாமிய பெண் வடிவமைத்து கொடுத்து அந்த கொடி, சுரையா தியாப்ஜி என்கின்ற ஒரு பெண் வடிவமைத்து கொடுத்த கொடி. அதனால்தான் இந்திய சுதந்திரம் பெற்ற போது நாடு முழுவதும் தேசிய கொடியாக மூவர்ண கொடி ஏற்றினார்கள். ஒரே ஒரு அலுவலகத்தில் மட்டும் இந்த மூவர்ண கொடி ஏற்ற மாட்டோம் என மறுத்து காவி கொடி ஏற்றினார்கள். அப்படி ஏற்றப்பட்ட ஒரு அலுவலகத்துக்கு பேர் தான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்குங்கிற RSS அமைப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இழப்புகளை கொடுத்து உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நாம் களத்தில் நிற்கிறோம். நம்மை மதங்கள் பிரிக்க முடியாது. மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு நாம் களத்தில் நிற்கிற போது எந்த மதவாத சக்திகளும் இந்த மண்ணை கூறு போட்டுவிட முடியாது என்பதற்கு இது பெரியார் பிறந்த மண், அண்ணா ஆண்ட மண், திராவிட இயக்கம் ஆளுகிற மண். இந்த மண்ணிலே இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என இந்த மக்களை கூறு போட முடியாது. நம்மை மதத்தாலோ ஜாதியாலோ கட்சியாலோ யாராலும் பிரிக்க முடியாது என்பதை உணர்வுபூர்வமாக காட்டுகிற வகையில் தான் நாம் ஓரணியிலே இங்கே திரண்டு நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானுக்கு விடுதலை கிடைத்த போது, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்ற போது ஜின்னா அழைப்பு விடுத்தார். ஜின்னா சொன்னார், இஸ்லாமிய பெருமக்களே, நமக்கு ஒரு நாடு கிடைத்து விட்டது, நமக்கு ஒரு நாடு முஸ்லிமுக்கான உருவாகி விட்டது. அந்த முஸ்லிம்கள் உருவான நாட்டிலே நீங்கள் எல்லாம் வந்து இருங்கள் என முகமது அலி ஜின்னா அழைத்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து இஸ்லாமிய பெருமக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்தியாவிலிருந்து இஸ்லாமிய பெருமக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு பாகிஸ்தான் தாய்நாடு அல்ல, எங்களுக்கு இந்தியா தான் தாய்நாடு, இந்தியா தான் என் சொந்த நாடு, இந்தியா தான் எனக்குரிய நாடு. எனவே இந்தியாவை விட்டு நாங்கள் பாகிஸ்தானுக்கு வரமாட்டோம் என சொன்னவர்கள் இங்கிருந்து இஸ்லாமிய பெருமக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் சுதந்திர போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், சுதந்திர போராட்டம் எங்களுக்கு தேவையில்லை என அதை புறந்தள்ளியவர்கள் யார் தெரியுமா? எதிர்த்தவர்கள் யார் தெரியுமா? இன்னைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் என நாட்டை பறைசாற்றுகிறார்களே நண்பர்களே, திலகர், பால கங்காதர திலகர். நான் கேட்கிறேன், பால கங்காதர திலகர் சுதந்திர போராட்டத்தில் சிறைக்கு சென்றாரா? அடல் பிகாரி வாஜ்பாய் சுதந்திர போராட்டத்தில் சிறைக்கு சென்றாரா? இன்னும் சொல்ல போன நண்பர்களே, இந்த நாட்டில் எந்த பார்ப்பனர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறைக்கு போனார்? 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்ற போது பூனே கலவரத்தில் கைது செய்யப்பட்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய். வாஜ்பாயை சிறைச்சாலையில் அடைத்த நேரத்திலே அன்றைக்கு காவல்துறை அதிகாரி ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து சில பேரை காட்டி கொடுத்தா உன்னை நான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னப்ப
அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு அனைத்து தியாகிகளையும் காட்டி கொடுத்து வெளியில் வந்தவருக்கு பெயர் தான் வாஜ்பாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே, ஒரு கணம் நீங்கள் எண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு பணிவோடு வைக்கக்கூடிய வேண்டுகோள், நாம் களத்தில் நின்று போராடுவது உரிமைக்காக, நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக. இன்னும் சொல்ல போனால் நண்பர்களே, எந்த சக்தியும் நம்மை பிரித்துவிடக் கூடாது என்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் மதத்திற்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் நிற்கிறோம். இங்க இருக்கிற இஸ்லாமிய என்னுடைய சகோதரன், இங்க இருக்கிற இஸ்லாமிய என்ற உடன்பிறப்பு, இங்க இருக்கிற இஸ்லாமிய என்ற உறவுகள் என்ற உணர்வோடு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த உணர்வுகள் மேலோங்கி நிற்கிற போது, பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கலவரம், ஆனா ஒரே ஒரு மாநிலம் மட்டும் கலவரம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அப்படி அமைதியாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. காரணம், இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்துக்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மைத்துனர்களாக, உறவுக்காரர்களாக பழகுகிற பாங்கடை பெற்ற மக்கள் நிறைந்த பகுதி. எனவேதான் இஸ்லாமிய பெருமக்கள் இவ்வளவு இழப்புகளை இந்த மண்ணிற்காக, இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக நாம் கொடுத்திருக்கிறோம். யார் மறுக்க முடியாது? உங்களுக்கு தெரியும், ஜமால் முகமது கல்லூரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்சியில் இருக்கிற ஜமால் முகமது கல்லூரி இருக்கு பாருங்க. அந்த கல்லூரியை உருவாக்கிய நம்முடைய பெருமைக்குரிய ராவுத்தர், அந்த ராவுத்தர் நண்பர்களே ஒரு பிளாங்க் செக் இருக்கு பாருங்க, காசோலை. அந்த காசோலையில கையெழுத்து போட்டு அந்த காசோலை நிரப்பாமல் காந்தி இடத்தில் கொண்டு போய் கொடுத்தார். காந்தி இடத்தில் கொடுக்கிற போது சொன்னார், காந்தி அவர்களே, இந்த பிளாங்க் செக் இருக்கு பாருங்க, காசோலை, என் சொத்து அத்தனையும் கூட இதில் எழுதிங்க. இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், அதற்காக சொத்து அனைத்தையும் இழப்பதற்கு நான் தயார் என சொன்னவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மதத்தை காட்டி ஒரு மசூதி என்பதை இடித்து, அந்த மசூதி இடிக்கப்பட்டதை கொண்டு கலவரத்தை நாடு முழுவதும் நடத்தலாம், ரத்தார் ஓட செய்யலாம் என இன்னைக்கு இருக்கிற சங் பரிவார அமைப்புகள் எண்ணிக்கொண்டிருக்கின்றன. அண்மையில் RSS என்ற அமைப்பிலே முழு நேர பணியாளராக இருந்து அந்த அமைப்பை வழிநடத்தி அந்த அமைப்பிற்கு முழு பொறுப்பாளராக இருந்தவர் ஒருவர் கேரளாவிலே அந்த அமைப்பிலிருந்து வெளியேறி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நரக மாளிகை என்பது அந்த புத்தகத்தின் பெயர். அவர் RSS அனைத்து அமைப்புகளிலும் பொறுப்பில் இருந்தவர். ஆனால் அந்த அமைப்பை பற்றி எழுதுகிற போது இவர் சொல்லுகிறார், யார் யார் அந்த அமைப்பில் இருக்கிறார்கள், ஒரு அமைப்பு இரண்டு அமைப்பு அல்ல. நீ ஏதோ RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், சிவசேனா, இப்படி சங் பரிவார் என்பது ஒரு 1 2 3 என எண்ணுகிற அமைப்பு அல்ல. இதில் எத்தனை அமைப்பு இருக்கு அவர் சொல்றார். எத்தனை அமைப்பு இருக்குன்னா கிட்டத்தட்ட 74க்கு மேற்பட்ட அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த அமைப்பு எப்படிப்பட்ட வேலை செய்யும், எங்கெங்கெல்லாம் உள்ள போய் வேலை செய்யும் அப்படின்னா, கிறிஸ்துவர்கள் நடத்துகிற பள்ளிக்குள்ளே இந்த அமைப்பு நுழையும், இஸ்லாமியர்கள் நடத்துகிற பள்ளிக்குள்ளே இந்த அமைப்பு நுழையும், அந்த அமைப்புக்குள்ளே நுழைந்து அங்க இருக்கிற மக்கள் மத்தியில் பிளவுகளை உருவாக்கும். இந்த வேலையை தான் இந்த அமைப்புகள் செய்யும் என்பதற்கு ஆதாரபூர்வமாக கேரள மாநிலத்தை சேர்ந்தவர், RSS அமைப்பில் உச்சாணி பொறுப்பில் இருந்தவர், அந்த அமைப்பிலிருந்து வெளியேறி இந்த புத்தகத்தை எழுதிட்டு சொல்றார், நான் எழுதி முடித்திருக்கிறேன், நாளைக்கு கூட என் உயிருக்கு ஆபத்து வரும், நான் கொல்லப்படலாம், நான் இறக்கப்படலாம், நான் செத்த பிறகாவது உண்மையை மக்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே, இந்த அமைப்பிற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? உங்களுக்கு நல்லா தெரியும், அதானி, அம்பானி. இன்னைக்கு RSS அமைப்புகிற நடத்துகிற அனைத்து கூட்டங்களிலும் அம்பானி கலந்து கொள்கிறார். அதனால்தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளில் கைகூலியாக மாறி மக்களுக்கு எதிரான திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய அளவிலே இந்த நாட்டில் விவசாய சட்டங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் அதே போல கொண்டு வருகிற தேசிய கல்வி கொள்கையாக இருந்தாலும் சரி, நீட் நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தும் தாழ்த்தப்பட்டு, பிற்படுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு சிறுபான்மை மக்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்கு உருவாக்கி கொண்டிருக்கிற இவர்களை மக்கள் மத்தியில் தோலுரிக்க வேண்டிய பொறுப்பு, மக்கள் மத்தியில் அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு, மக்கள் மத்தியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றன. எனவேதான் இந்த அமைப்பை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நான் கடைசியாக ஒரு செய்தியை சுட்டிக்காட்டி முடிக்க விரும்புகிறேன். ஒரு இஸ்லாமியர் அழைத்து நீ யார் என கேட்டால் என்ன பதில் வரும் தெரியுமா? என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? ஜனாப் அப்துல் லத்தீப்,
ஜனாப் அப்துல் லத்தீப் சொல்லுகிறார், நீங்கள் யார் என ஒரு செய்தியாளர் அப்துல் லத்தீப்பை பார்த்து கேட்டபோது அப்துல் லத்தீப் சொன்னார், நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன், மார்க்கத்தால் இஸ்லாமியன், உலகத்தால் மனிதன் என நண்பர்களை மிகச்சிறப்பாக அப்துல் லத்தீப் குறிப்பிட்டார். ஒரு இஸ்லாமியன் தான் யார் என சொல்லுகிற போது இனத்தாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் நாட்டாலும் இந்த நாட்டிற்குரியவன், ஆனால் மார்க்கத்தால் இஸ்லாமியனாக நான் இருக்கலாம். இது ஒரு இஸ்லாமியன் சொல்லுகிற கருத்து. ஆனால் இதுவே நண்பர்களே நீங்க மற்றவங்க கேட்டு பாருங்க. இன்னைக்கு சொல்றாரு பாருங்க ஹெச் ராஜா, நம்ம எல்லாம் பார்த்து ஆன்டி இந்தியன், இந்தியாவுக்கு எதிரானவர்கள் சொல்லுகிறார்களே. நான் கேட்கிறேன், அந்த பார்ப்பனர்கள் எந்த பார்ப்பனராவது இந்த வார்த்தையை சொல்லுவாரா? சொல்லியிருக்கிறாரா? சொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டா? இல்லைங்களே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மண்ணில் நண்பர்களே அமைதியை நிலவச் செய்வதற்கு உங்களை போன்ற அமைப்புகள் ஆக்கப்பூர்வமான ஆர்ப்பாட்டத்தை உணர்வுபூர்வமாக காட்டுகிற போது இந்த உணர்வுக்கு அரசாங்கம் முறையாக பதில் சொல்லியாகப்பட வேண்டும். அரசாங்கம் செவிசாய்த்தாகப்பட வேண்டும். அரசாங்கம் கோரிக்கையை பரிசீலனை செய்தாகப்பட வேண்டும். அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் இதன் மூலமாக உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் அடக்கலாம், ஒடுக்கலாம், சிறைச்சாலையை காட்டலாம், இந்த மக்களை நசுக்கலாம் என்று நினைத்தால் அந்த உணர்வை எவராலும் தடுக்க முடியாது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சுட்டிக்காட்டி, தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த திராவிட பேரியக்கத்தின் ஆட்சி நடைபெறுகிற போது சிறுபான்மை மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய பெருமைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க களத்தில் இருப்போம். உரிமைகளை வென்றெடுப்பே வீதிக்கு வருவோம். நான் கடைசியாக உங்களுக்கு பணிவோடு வைக்கக்கூடிய வேண்டுகோள், நாம் நோயில் சாகக்கூடாது, நாம் விபத்தில் சாகக்கூடாது. நாம் நோயில் சாவது பெருமை அல்ல, விபத்தில் சாவது பெருமை அல்ல, கோடீஸ்வரனாக சாவது பெருமை அல்ல, எம்எல்ஏ எம்பி மந்திரியாக சாவது பெருமை அல்ல. செத்தாலும் மானத்தோடு உணர்ச்சியை ஒவ்வொரு இளைஞர்களும் பெற வேண்டும். மானத்தோடு செத்துங்கிற உணர்ச்சியை ஒவ்வொரு மாணவர்களும் பெற வேண்டும். மானத்தோடு செத்துங்கிற உணர்ச்சியை ஒவ்வொரு மக்களும் பெற வேண்டும். அந்த உணர்ச்சியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்கள் மத்திய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒற்றுமையாக இருப்போம், ஓங்கி குரல் கொடுப்போம். ஒற்றுமையாக இருப்போம், உணர்வுகளை வெளிக்காட்டுவோம். ஒற்றுமையாக இருப்போம், உரிமைகளை வென்றெடுப்போம் என்ற முழக்கத்தோடு உங்கள் அனைவருக்கும் பாராட்டை தெரிவித்து அரசாங்கம் கோரிக்கைகளை உணர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டி இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற வாய்ப்பை தந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பாராட்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்களுக்கு. அடுத்ததாக கண்டன கோஷங்களை எழுப்ப வருமாறு திருவாரூர் நகர தலைவர் பாசா அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓங்கி செல்வோம், உறக்கச் சொல்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமுமுகவின் ஆர்ப்பாட்டம். வெறியை வளர்க்கும் சதியை எதிர்க்கும் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். கட்டு கதையை அவிழ்த்து விட்டு கட்டியை பள்ளியை இடித்தார்கள், வெட்டு குத்தை வளர்த்தார்கள். இருட்டில் புகுந்த திருட்டு கும்பல், இருட்டில் புகுந்த திருட்டு கும்பல் சிலையை வைத்தது அங்கேதான். ராமர் பிறந்த இடம் அது என்று ஊமர் கிளப்பியதும் அங்கேதான். டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதை இடிக்கப்பட்டதும் அங்கேதான். உலகம் அறிந்த கலக கதையை உச்ச நீதியை அறியாதா? பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். அனைத்து மக்களின் வழிபாட்டு தலங்களை, அனைத்து மக்களின் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்போம், பாதுகாப்போம். ஆலயங்களை இடித்து சாய்ப்பது
மனித நேயத்தின் பெருங்கடமை. அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயலாளரும் நமது மாவட்ட பொறுப்பாளருமான காரைக்கால் அப்துல் ரஹீம் அவர்களை கன்னட உரை நிகழ்த்தி அளிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 1992 டிசம்பர் 6 முதல் இன்று வரை 29 ஆண்டு காலமாக சொல்லனார் ரணத்தை மனதிலே தாங்கி இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக, முதலிலே இந்த நாட்டை கட்டமைத்ததற்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு தன்னுடைய மத வழிபாட்டு தளத்தை கூட காப்பாற்ற முடியாமல் நாதியற்று இந்த தேசத்திலே இரண்டாம் தர குடிமக்களாய் நடத்தப்பட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேதனையான காலகட்டத்திலே இந்த பாபர் மசூதி இடிப்பு நமக்கு பல்வேறு படிப்பினைகளை தந்திருக்கிறது. அந்த இடிப்புகள் குறித்து விளக்கமாக என்னில் மூத்தவர் தலைமை பிரதிநிதி அவர்கள் இறுதியாக விளக்கமாக சொல்வார்கள். அதற்கு முன்னால் 2 விஷயங்களை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த பாபர் மசூதியிலே இடிப்பதற்கு நாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அநீதியாளர்களுக்கு எதிராக, இடித்தவர்களுக்கு எதிராக லிபரான் கமிஷன் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தது, அவர்களுக்கான தண்டனை என்ன என்று. அதே நேரத்திலே இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எவன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தானோ, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நரசிம்மராவ் என்பவன் இடிப்பின் போது இந்த மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தான். அதன் பிறகு ஆட்சி கட்டிலிருந்து இறங்கிய அவன் இருந்த இடம் தெரியாமல், தடம் தெரியாமல் போய்விட்டான். அவனுடைய இறப்பு கூட ஒரு சாதாரண மனிதனின் இறப்பை விட கேவலமான இறப்பை அவன் சந்தித்தான். எவன் இந்த பாபர் மசூதி இடிப்பை முன்னின்று நடத்தினானோ அந்த அத்வானி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருந்தால் அவன் செய்த தண்டனைக்காக ஒரு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருப்பார்கள், அல்லது ஒரு 10 ஆண்டுகள் கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அரசியலில் இருக்கும் போதே அவனால் வளர்க்கப்பட்ட மோடி என்பவனாலும் அமித்ஷா என்பவனாலும் இன்றைக்கு அந்த அத்வானி அரசியல் அனாதையாகி தடம் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறான். இது மரண தண்டனை விட கொடூரமான விஷயம் என்கிற ரீதியிலே எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. எங்களின் முதல் இறை இல்லமான காபத்துல்லாவிலே சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. பின்பு இறைவனின் அருள் கிடைத்த பின்னால் அந்த சிலைகள் சுத்தப்படுத்தப்பட்டு இன்று அது புனித தலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இறைவனின் நாட்டத்தால் அது ஒரு நாள் பாபர் மசூதியில் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சிலர் நினைக்கலாம், ஏன் இவர்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகும், அங்கே ராமர் கோவில் கட்ட ஆரம்பித்த பிறகும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எங்கள் சமுதாயம், எங்கள் முன்னோர்கள் தாங்கள் உருவாக்கிய இந்தியாவின் வரலாறை எங்களுக்கு சொல்ல மறந்ததனால் நாங்கள் இன்றைக்கு நடுரோட்டிலே நிற்கிறோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் வருங்கால சந்ததியினருக்கு வரலாறை, இந்த பாசிசத்தின் முகத்தை தோலுரிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இறுதியாக பாபர் மசூதி இடிப்பின் பின்தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் நடைபெற்றது. அதிலே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்தோம், பல கோடி ரூபாய்களுக்கான உடைமைகளை இழந்தோம். அது போன்ற சில சம்பவங்கள் நம்முடைய தமிழகத்திலே, குறிப்பாக கோவை பகுதியிலேயும் நடைபெற்றது. இந்த சம்பவங்களிலே நேரடியாக ஈடுபட்டு முஸ்லிம்களை கருவறுத்தவர்கள், முஸ்லிம்களை கொலை செய்தவர்கள், முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாடியவர்கள் இன்றைக்கு பல உயர் பதவிகளிலே உல்லாசமாக வளம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் தன்னுடைய உடைமையும் காப்பாற்ற போராடிய பலர் இன்றைக்கு சிறைச்சாலைகளிலே 25 ஆண்டுகளை தாண்டியும்
சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் விடியல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் எங்கள் சமுதாயம் ஒட்டுமொத்தமாய் திரண்டு உங்களை முதலமைச்சர் பதவியிலே, முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்கிறோம், எங்கள் குடும்பத்து குழந்தைகள், பெண்கள் கண்ணீரோடு கேட்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கிறோம், தயவு செய்து பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் எங்கள் சகோதரர்களை தயவு செய்து விடுதலை செய்யுங்கள். உயிர் பிரிவதுதான் அவர்களுக்கு விடுதலை என்ற எண்ணத்தை எங்கள் மனங்களிலே ஏற்படுத்தி விடாதீர்கள். அவர்கள் இருக்கின்ற கொஞ்ச காலத்தில் தங்கள் உறவுகளோடு நிம்மதியாக கழிப்பதற்கு ஏதுவாக அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக முதல்வரை உங்கள் அனைவர் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக கூத்தாநல்லூர் நகர செயலாளர் நைனாஸ் அகமது அவர்கள் கண்டன கோஷத்தை போடுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓங்கி சொல்வோம் உரக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம் உரக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம் உரக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம் உரக்க சொல்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஓங்குகவே, 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 ஓங்குகவே. ஓங்குகவே, ஓங்குகவே. மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே. மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே. நீங்குகவே, 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 நீங்குகவே. நீங்குகவே, நீங்குகவே. மதவெறியாட்டம் நீங்குகவே, மனவெளியேற்றம் நீங்குகவே. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமுமுகவின் ஆர்ப்பாட்டம், தமுமுகவின் ஆர்ப்பாட்டம். வெறியை வளர்க்கும் சரியை எதிர்க்கும் வெளியே எதிர்க்கும், சதியை எதிர்க்கும். விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே. நீதி எங்கே, நீதி எங்கே. இழந்து நிற்கும் சமூகத்திற்கு இழந்து நிற்கும் சமூகத்திற்கு நீதி எங்கே, நீதி எங்கே. நீதி எங்கே, நீதி எங்கே. நியாயம் எங்கே, நியாயம் எங்கே, நியாயம் எங்கே, நியாயம் எங்கே. நியாயம் எங்கே, நியாயம் எங்கே. நியாயம் எங்கே, நியாயம் எங்கே. நியாயம் பட்ட சமூகத்திற்கு நியாயம் பட்ட சமூகத்திற்கு நியாயம் எங்கே, நியாயம் எங்கே. நியாயம் எங்கே, நியாயம் எங்கே. கட்டு கதையை அவிழ்த்து விட்டு கட்சிகளை அழைத்து விட்டு கட்டிய பள்ளியை இடித்தார்கள். கட்சிய வழியை இழுத்தார்கள். கட்டு கதையை அவிழ்த்து விட்டு கட்சிகளை அவிழ்த்து விட்டு கட்டிய பள்ளியை இடித்தார்கள். கட்சிய வழியை இழுத்தார்கள். வெட்டு குத்தை வளர்த்தார்கள். வெற்றி குத்தை வளர்த்தார்கள். வெயிலை நாட்டில் வளர்த்தார்கள். வெளியிலே நாட்டை வளர்த்தார்கள். இருட்டில் புகுந்த திருட்டு கும்பல், வீட்டு பூந்த வீட்டு கும்பல், இருட்டில் புகுந்த திருட்டு கும்பல் வீட்டில் பூந்த குட்டி கும்பல். சிலையை வைத்தது அங்கேதான். சிலையை வைத்தது அங்கேதான். ராமர் பிறந்த இடம் என்று ராமர் பிறந்த இடம் என்று கொள்கை நடந்த இடத்திலே தொகை வென்ற இடத்திலே பொய்யை விதைத்தது அங்கேதான். பொய்யை விழுந்தது அங்கேதான். டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் ஜனவராவில் பாபர் மஸ்ஜிதை இடிக்கப்பட்டதும் அங்கேதான். இடிக்கப்பட்டதும் அங்கேதான். டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் ஜனவராவில் பாபர் மஸ்ஜிதை இடிக்கப்பட்டதும் அங்கேதான். இடிக்கப்பட்டதும் அங்கேதான். உலகம் அறிந்த கழக கதை நிறைந்த கண்களை உச்ச நீதிமன்றம் அறியாதா? உச்ச நீதிமன்றம் அறிகைதான். பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். அனைத்து மக்களின் வழிபாடு தலங்களையும் அனைத்து மக்களின் வழிபாடு தலைகளை பாதுகாப்போம், பாதுகாப்போம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இறுதியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில பிரதிநிதி மண்ணின் மைந்தர் அண்ணன் வெங்கலம் ஜஃபூர்லா அவர்களை கண்ணனை உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் உள்ள எல்லோருக்கும் பொதுவான இறைவனின் திருநாமம் போற்றிய புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன்.
அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தூய குடும்பத்தினர்கள் மற்றும் உத்தம தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியப்பட்டிருக்குமாக. சிறப்புமிக்க இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் எம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய கழக மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி நவாஸ் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் குத்துவின் அவர்களே, பொருளாளர் ஷாகுல் அமீத் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நைனாமு அப்பா அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பானதொரு உரை நிகழ்த்திய திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் இரா பெரியார் செல்வம் அவர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ஜீவ பாரதி அவர்களே, கலந்து கொண்ட மக்கள் அதிகாரம் மற்றும் கம்யூனிஸ்ட் தோழர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு அருமையாக உழைத்திட்ட அனைத்து மாவட்ட துணை நிர்வாகிகளே, அணி நிர்வாகிகளே, நகர கிளை நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய விவசாய அணியின் மாநில செயலாளர் அன்பிற்கு சகோதரர் HMD ரஹமத்துல்லா அவர்களே, மாநில செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் H அப்துல் ரஹீம் அவர்களே, ஆண்டுகள் பல ஆனாலும் ஆறாது எங்கள் உள்ளம் என்பதை நிரூபிக்கும் விதமாக மனிதநேயம் காக்க மத மாச்சரியம் சாய்க்க நடைபெறக்கூடிய இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக திகழக்கூடிய கழக தொண்டர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, மார்க்க அறிஞர்களே மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனை மீண்டும் ஒரு முறை கூறியவனாக என்னுடைய இந்த சிறிய கண்டன உரையை துவங்குகிறேன். கவலைப்படாதீங்க, அதிகமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு முன்னே சிறப்பான முறையில் தோழர்கள் எடுத்து சொன்னார்கள். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி விரைவில் முடித்துக் கொள்கிறேன். 1526 பாபரி மஸ்ஜித் துவக்க ஏற்பாடுகள் நடந்ததாக சொல்லுகிறார்கள். 1528 பாபரி மஸ்ஜித் கட்டப்பட்டது. அதிலிருந்து 1856 வருடம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 350 வருடங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முஸ்லிம்கள் அங்கே தொழுகை நடத்தினார்கள். 1800களுக்கு பிற்பகுதியிலே தான் அங்கே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படுகின்றன. அதை அப்பொழுது இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியின் காரணமாக பிரித்தாளும் முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அப்படி கடந்து வந்த அந்த சதி திட்டம், அதனுடைய நகர்வுகள் 1949 வருடம் 22 அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அரங்கேறுகிறது. அன்றைய தினம் இஷா தொழுகை விட்டு முஸ்லிம்கள் வெளியேறிவிட்டார்கள். அன்று நள்ளிரவில் இந்த சதிகார கும்பல் சாதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராம பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சதிகார கும்பல்கள் அன்று இரவு அங்கே சட்டவிரோதமாக போய் அந்த சிலையை வைக்கிறார்கள். அந்த சிலையை வைத்துவிட்டு ராமபிரான் தன்னுடைய பிறந்த இடத்துக்கு திரும்பி வந்து விட்டார் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சதி திட்டத்தினுடைய நகர்வுகள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இவ்வாறு ஒரு முதல் விதமாக உரிமைகள் பிரச்சனையிலே இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்ற உரிமை எழுப்பப்படும் பொழுது அங்கே அரசு அதை கையகப்படுத்துகிறது. அப்பொழுதிலிருந்து அந்த சிவில் வழக்கு உரிமையில் வழக்கு தொடர்கிறது. அது ஒரு புறம். அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று ரத்த யாத்திரைகள் எல்லாம் நடத்தி சதி திட்டம் தீட்டி
ஏராளமான முஸ்லிம்களின் உரிமைகள் உடைமைகள் கண்ணியத்தை எல்லாம் இழந்து இடித்து தரைமட்டமாக்கி அந்த பாபரி மஸ்ஜிதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள். அந்த இருந்து ஜனசங்கம் மற்றும் இந்த பாரதிய ஜனதா என்ற போன்ற தீய சக்திகள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற தீய சக்திகள் எல்லாம் இதை வைத்து அரசியல் செய்வதற்கு முற்பட்டார்கள். அதனுடைய விளைவுதான் 1992 வருடம் டிசம்பர் 6ஆம் நாள் நடந்த சதிச்செயல். அன்பான சகோதர சகோதரிகளே, இது எல்லோருக்கும் தெரியும். உலகமே பார்த்து வியந்த கவலையோடு உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அந்த நாள் நிச்சயமாக மதசார்பின்மை, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி அனைத்தும் குளித்தோண்டி புதைத்த நாள் என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் அது மிக அல்ல. ஏனென்றால் அந்த பாபரி மஸ்ஜித் என்பது வரலாற்று சின்னம். 450 வருடங்கள் இருந்த ஒரு கட்டடம், அல்லாஹ்வினுடைய இறை இல்லம், தொழுகை நடத்திய ஒரு அந்த கட்டிடம் இடிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது எங்களுக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சதி திட்டம். இதை அப்பொழுதே தடுத்து நிறுத்திருக்கலாம். 1949 காங்கிரஸ் கவர்மெண்டே தடுத்து நிறுத்திருக்கலாம், இருந்தாலும் செய்யல. அதனுடைய சதித்திட்டத்தினுடைய விளைவு 1992ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டது டிசம்பர் 6. இந்த நாளை நாம் நிச்சயமாக மறந்துவிட முடியாது சகோதர சகோதரிகளே. இந்த நாள் நிச்சயமாக மதசார்பின்மைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் விழுந்த வேட்டு. இதை நாம் மறந்துவிட முடியாது. என்ன ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் நம்மளுடைய உணர்வுகள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களாகிய நமக்கு இந்த உலகம் மட்டுமல்ல, மறுமை உலகம் என்று ஒன்று இருக்கிறது. நீதி என்பது நிச்சயம் கிடைக்கும், அநீதி அழிக்கப்படும். இறைவன் ஒரு நாள் இந்த அநீதிக்கு நிச்சயமாக விடை பகர்வான். அது இந்த வாழும் நாளில் நமக்கு கிடைக்கலாம், இல்லாவிட்டால் மறுமையில் கிடைக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி தொடர வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, முடிவு என்பது நம் கையில் இல்லை. அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு சிறந்த முடிவு கொடுப்பான். சில நேரமா தோல்வியை அமையலாம். எந்த காலமும் எல்லா விஷயமும் வெற்றி அடைய வேண்டும் என்று நியதி இல்லை, அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்பது நம் கையில் இருக்கிறது. முயற்சி நம் சுவாசம். நாம் அநீதிக்கு எதிராக அந்த முயற்சியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள். அன்பான சகோதர சகோதரிகளே, முயற்சி என்பது நம் சுவாசம். நாம் அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே அதற்கான முடிவை, அதற்கான விடையை, அதற்கான தீர்வை, நீதியை வழங்குவான். இல்லாவிட்டாலும் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு மறுமையிலே அல்லாஹ் அதற்கான பகரத்தை வழங்குவான். நிச்சயமாக மறுமை நாளில் நாம் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு அணுவளவும் அநீதம் இழைக்கப்பட மாட்டாது. அவனுடைய சன்னிதானத்தில் நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும். நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு முயற்சி, அங்கிருந்து கால் கெடுக்க நிற்கிறீர்கள், ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து வருகிறீர்கள். எதற்காக? எங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிடம், எங்கேயோ இருக்கக்கூடிய கட்டிடம் அல்லாஹ்வினுடைய பள்ளி இருந்தாலும் தீமைக்கு எதிராக நாம் களம் காண வேண்டும். தீமைக்கு எதிராக நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக அதற்காக பரிசை வழங்குவான். ஒன்று இந்த உலகத்தில் நடக்கலாம், மறுமையில் நடக்கலாம். நிச்சயமாக இன்னமல் அலூன இன்குன்து மூமினீன், நிச்சயமாக நீங்கள் அபுசுரூபில் சின்னத்திலத்தி குன்தும் துவதும், நிச்சயமாக நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் படாதீர்கள், உன்னதமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அவன் வாக்களித்தபடி நமக்கு நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அணுவளவு நாம் இதற்காக ஒரு அடி எடுத்து வைத்திருந்தாலும் நிச்சயமாக அதற்கு பல நன்மைகளை அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து கலைந்து செல்வோம். அல்லாஹ்விடத்திலே நாம் இறைஞ்சி கேட்போம். நல்லவர்கள் வாழ வேண்டும்,
இந்த நாடு நமக்கான நாடு, இந்தியர்கள் அனைவருக்கும் சம உரிமையுடைய நாடு. இதற்கு அதிகம் அவர்கள் எல்லாம் நம்மளுடைய தோழர்கள் சொன்னது போல அதிகம் நமக்கு உரிமை இருக்கிறது. அந்நியர்களிடத்திலிருந்து போராடி பெற்ற இந்த விடுதலை பெற்ற இந்த நாடு நம் நாடு. நமக்கு எல்லோருக்கும் இதில் சமமாக பங்கு உண்டு. அந்த வகையிலே நாம் நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அநீதிக்கு எதிராக எப்பொழுதும் குரல் கொடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறுதியாக தமிழ்நாடு முஸ்லிம் மகளிர் பேரவையுடைய நிர்வாகிகள் கண்டன கோஷங்கள் எழுப்புவார்கள். ஓங்குகவே 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 மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே நீங்குகவே 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 மத வெறியாட்டம் நீங்குகவே மத வெறியாட்டம் நீங்குகவே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமுமுகவின் ஆர்ப்பாட்டம் தமுமுகவின் ஆர்ப்பாட்டம் வெறியை வளர்க்கும் சதிகளை வெளியே வளர்க்கும் சதிகளை எதிர்க்கும் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் எதிர்க்கும் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். நீதி எங்கே நீதி எங்கே நீதி எங்கே நீதி எங்கே இழந்து நிற்கும் சமூகத்திற்கு இறந்து நிற்கும் சமூகத்திற்கு நீதி எங்கே நீதி எங்கே நீதி எங்கே நீதி எங்கே நியாயம் எங்கே நியாயம் எங்கே நியாயம் எங்கே நியாயம் எங்கே காயப்பட்ட சமூகத்திற்கு காயப்பட்ட சமூகத்திற்கு நியாயம் எங்கே நியாயம் எங்கே நியாயம் எங்கே நியாயம் எங்கே கதையை அவிழ்த்து விட்டு கட்டி கலையை அவிழ்த்து விட்டு கட்டிய பள்ளியை இடித்தார்கள் கட்டிய பள்ளியை இடித்தார்கள் வெட்டு குத்தை வளர்த்தார்கள் கட்டு குட்டியை வளர்த்தார்கள் பெரியை நாட்டில் விதைத்தார்கள் வெறியை நாட்டில் விதைத்தார்கள் 450 ஆண்டு காலம் 450 ஆண்டு காலம் கொள்கை நடந்த அங்கேதான் கொள்கை நடந்தது அங்கேதான் இருட்டில் புகுந்து திருட்டு கும்பல் இருட்டில் புகுந்து திருட்டு கும்பல் சிலைகளை வைத்து அங்கேதான் சிலைகளை வைத்தது அங்கேதான் ராமர் பிறந்த இடம் அது என்று ராமர் பிறந்த இடம் அது என்று ரூமர் கிளப்பியது அங்கேதான் ரூமர் கிளப்பியது அங்கேதான் டிசம்பர் 6 பாபர் மசீது டிசம்பர் 6 பாபர் மசீதை இடிக்கப்பட்டது அங்கேதான் இடிக்கப்பட்டது அங்கேதான் உலகம் அறிந்த கலக கதையை உலகம் அறிந்த கதைகள் உச்ச நீதி அறியாதோ உச்ச நீதி அறியாதோ உண்மை அதற்கு புரியாதோ உண்மை அதற்கு புரியாதோ நியாயப்படியும் சட்டப்படியும் நியாயப்படியும் சட்டப்படியும் நீதி சொல்ல முடியவில்லை நீதி சொல்ல முடியவில்லை இதனால்தானே இந்திய நாடு அதனால்தானே இந்திய நாடு இன்னும் கூட விடியவில்லை இன்னும் கூட விடியவில்லை மதவெறி ஓனாய் மதவெறி ஓனாய் இன்னும் ரத்தம் கேட்கிறது இன்னும் ரத்தம் கேட்கிறது காசி மதுரா தாஜ்மஹல் என்று காசி மதுரா தாஜ்மஹல் என்று பட்டியல் போட்டு பார்க்கிறது பட்டியல் போட்டு பார்க்கிறது பாபர் மசீது இழந்த கூட்டம் பாபர் மசீது இழந்த கூட்டம் இனிய எதையும் இழக்காது இனியும் எதையும் இழக்காது பாசிச ஆடும் வெறியாட்டத்தை பாசிச ஆடும் வெறியாட்டத்தை பார்த்து கொண்டே இருக்காது பார்த்து கொண்டே இருக்காது பாதுகாப்போம் 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 அனைத்து மக்களின் வழிபாட்டு தலங்களை அனைத்து மக்கள் வழிபாடு தலங்களை பாதுகாப்போம் 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 ஆலயங்களை இடித்து சாய்ப்பது ஆலை என்பது விலைக்கு சாய்ப்பது பாசிசையின் கொடுங்கையாமை பாசிச செய்யும் கொடிசல் மேன்மை. போதும். அன்பான சகோதரர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. பொதுக்குடி கிளை தலைவர் சாகுல் மற்றும் அவர் குடும்பத்தார்கள் மீது காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை காரணம் காட்டி ஒரு நான் பைலபிள் செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கிளை பொருளாளர் பொதுக்குடி கிளை பொருளாளர் உஸ்னான் நன்னில சிறை ஜெயிலில் இருக்கிறாப்புல. அவருடைய அத்தா மற்றும் அவருடைய இன்னொரு சின்னத்தா இருக்கிறாங்க, துணை செயலாளர். இது சம்பந்தமா 2 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம திருவாரூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலும் கூத்தாநல்லூர் காவல் நிலையத்திலையும் ஒரு போர்ஜரி வழக்கு, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு போர்ஜரி வழக்கு சம்பந்தமா கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பியோட அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பாக காவல்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இது நடக்கிறது என்பது தெரியாது. நேற்று முதல் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி மற்றும் தொடர்ந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
நம்ம காவல்துறைக்கு இறுதி எச்சரிக்கையாகவே நாம விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர் எங்களுடைய கிளை தலைவர், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். உடனடியாக 10 லட்சம் ரூபாய் போர்ஜரி செய்தவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்படவில்லை என்றால் நீதியை நிலைநாட்ட வேண்டி வியாழன்கிழமை மாலை 4 மணிக்கு கூத்தாநல்லூர் காவல் நிலையத்தை முற்றுகையிடுவோம். முற்றுகையிடலாமா? இது உங்களுக்கு அழைப்பாக ஏத்துக்கிட்டு மாவட்டத்தின் சார்பாக இன்னைக்கு கூத்தாநல்லூர் கிளை தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாளைக்கு எந்த கிளைகளுடைய தலைவரும் பாதிக்கப்படலாம். திமுக நம்முடைய கூட்டணியாக இருக்கலாம். ஆனா அநீதி எங்கே இழைக்கப்பட்டாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு உள்ளது. இங்க உளவுத்துறை இருக்கிறீங்க, குறிப்பெடுத்துங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணு உங்களுக்கு தெரியும். நம்மளை பொறுத்து இருந்து நம்ம போராட வேணான்னு தான், இல்லன்னா இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்ணனை பதிவு செஞ்சிருப்போம். அது சம்பந்தமா இது சம்பந்தமா இன்னும் விலாவாரியாக வியாழக்கிழமை காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தில் பத்திரிகையாளர்களையும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உண்மை நிலவரங்களையும் நாங்கள் தெரியப்படுத்துவோம் என்பதையும், அந்த போர்ஜரி 10 லட்சம் ரூபாய் மட்டும் இல்ல, ஒண்ணு பல பேர்கிட்ட அவங்க அந்த புர்ஹானுதீன் நூர் நிசா குடும்பத்தினர்கள் ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சீட்டுங்கிற அடிப்படையில் 60 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே புகார் கொடுக்க வல்லங்கிறதுனால அவங்க உத்தமன்னு சொல்லிட முடியாது. உடனடியாக காவல்துறை உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக வேண்டுகோளாகவும் எச்சரிக்கையாகவும் விடுத்து இறுதியாக திருவாரூர் நகர செயலாளர் ஹாஜா நஜிபுதீன் அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காலத்தின் அருமை கருதி அனைவருடைய பெயர்களையும் அறிவிக்க இயலவில்லை. டிசம்பர் 6 விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டுள்ள தலைமை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட, பேரூர், நகர, கிளை, ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் நமக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நான் சார்ந்து இருக்கின்ற திருவாரூர் நகரத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும்.